அஜித் அக்கா நியூஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த காரை மறிச்சது வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸே வந்து காரை வந்து மறிச்சிருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து அக்காவுக்கு எதிராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது வேற ஊர்ல இருந்து பாக்குற எல்லாருமே வந்து அக்காவை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா தூத்துக்குடியில் உள்ள விஜய் ஃபேன்ஸ் யாருமே வந்து அஜித் அக்கா வந்து தப்பா நினைக்க மாட்டோம். அந்த அக்கா எவ்வளவு பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால வந்து காரை மறிச்சது தப்பாவே இருந்தாலும் விஜயன்கிட்ட பேசணும், எதுக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு கேட்கறதுக்காண்டி தான் அக்கா போனாங்க. சரிங்களா, அங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. அதனால டிவிக்கில நீங்க பதவியில கொடுத்த லேடிஸை விட்டே வந்து டிஎம்கேவோட கைக்கூலி அப்படின்னு சொல்லி நீங்க வீடியோ போட்டது பெரிய தப்பு. அப்படி பண்ணதுனாலதான் வந்து அக்கா அந்த போராட்டத்தை வந்து கை விட்டுட்டு நாங்க உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்து விஜயனுக்காண்டி மட்டும் தான் உழைப்போம்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கூட வெர்ச்சியல் வாரிசு வந்து நீங்க காரை மறிச்சுதான் தப்பு, மற்றபடி எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அப்படி பின் வாங்கினாங்க. அதுல டிவிக்கில சம்பந்தப்பட்ட பொறுப்புல வாங்கின லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து அக்காவை டிஎம்கேவோட கைக்கூலின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மன்னிப்பு வீடியோ கண்டிப்பா போடணும். ஏன்னா வந்து எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க டிஎம்கேவோட கைகூலி தான், அவங்க எதுவும் ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா மீடியாவில் காமிச்சு இந்த மாதிரி இவங்க டிஎம்கேவோட கைகூலின்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் சொன்னது தப்பு தான், இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மன்னிப்பு கேட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டே ஆகணும். டிவிக்கேல பொறுப்பு வாங்கின தூத்துக்குடியில் சேர்ந்த மகளிர் கேர்ள்ஸ் ஒரு 10-15 பேர் நின்று தான் பேசுனாங்க. இந்த மாதிரி டிஎம்கேவோட கைகூலி தான் அஜித் அக்கா அப்படின்ட்டு. அவங்க கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்கணும்.